ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்டைக்காவை பயன்படுத்தாங்க நம்ம இன்றைக்கி சமையல் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கம்மியான வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் பயன்படுத்தி சூப்பராக டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க வெண்டைக்காய் பச்சடி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெண்டைக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சடிக்கு வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், லைட்டாக வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ போல் வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு இப்போவே சேர்த்துடணும். ஏன்னா வெண்டைக்காய் வதக்க நம்மளுக்கு வந்து அந்த வலுவலுப்பு இருக்கும். நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த வலுவலுப்பு போகாது. அதனால் வெங்காயம் வதங்கும் போதே இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம், வெங்காயத்தோடு வதக்க வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா தனியாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெண்டைக்காவை வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு எதுவும் சேர்க்காமலே நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். உப்பு சேர்த்தோம்னா அந்த கூட கொஞ்சம் அந்த காயில் உள்ள தண்ணி எல்லாம் வெளிவந்து நம்மளுக்கு வெண்டைக்காய் வதங்க லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வெண்டைக்காவை வதக்க இந்த மாதிரி வலுவலுப்பு தன்மை வந்துக்கிட்டே வரும். இந்த வலுவலுப்பு எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அந்த மாதிரி செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பச்சடி வந்து வலுவலுப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த வலுவலுப்பு கொஞ்சம் கூட இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பச்சடிக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்தா தான் நம்ம அந்த வெண்டைக்காயிலையும் உப்பு எல்லாம் பிடிக்கும். அதனால் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கும் தக்காளிக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் தக்காளி எந்த அளவுக்கு சேர்க்கிங்களோ அதுக்கேற்ற பச்சடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள். காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா, அது ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அங்கங்கே இருக்கணும். ரொம்ப ஃபைனாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து அங்கங்கே தெரியும். அதை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைங்க. இது மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ரெடி ஆகும். இந்தளவு போதும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதித்து அந்த பச்சடி ரெடி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதங்கி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதோட கொஞ்சமாக துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின கொத்தமல்லியிலையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிஜமாவே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சவுத் சைட்லலாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி ரொம்பவே ஃபேமஸ். கல்யாண வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சடி செய்வாங்க. ஆனால் வந்து கல்யாண வீட்டில் செய்கிறப்ப பருப்பு போட்டு செய்வாங்க. அதோட ரெசிபி நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செய்யும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.